இவரையும் அப்படி தப்பாக நினச்சிட்டோமேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் சிவன் அப்படியே காலையிலேருந்து இறங்கி அவரோட திருவிளையாடலை காட்டுறாரு. சிவபெருமான் தக்ஷனோட கண்ணுக்கு மட்டும் 5 தலை 10 கை கொண்டவராக தெரிகிறாரு. அதை பார்க்குற தக்ஷன் சிவனை பார்த்து பயப்பட அதுக்கு பக்கத்தில் இருந்த நாரதர் சொல்கிறாரு, சகோதரா, உன் மருமகன் சாதாரணமான ஆள் இல்லை. அவரே சிவம், அவரே சத்தியம், அவரே 3 உலகத்திற்கும் சொந்தக்காரர். ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியும் அவரே. அவரின் உண்மை உருவத்தில் உனக்கு காட்சி கொடுக்கிறார். நீ அதை பார்த்து பயப்படாதே சகோதரான்னு சொல்ல உடனே நம்ம பிரம்மர், அவர் தானே அங்கே இருக்கவங்களே பெரியவர், ஏன் மூத்தவரும் கூட. அதனால் சிவபெருமானுக்கு ஆராத்தி எடுக்கிறாரு. பிரம்மர் ஆராத்தி எடுக்க சிவன் அதை ஏற்றுக்க இதை பார்க்குறதுக்கும் நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் தான் போங்க. ஆராத்தி எடுத்து முடித்ததும் தக்ஷன் சிவனை பார்க்க, சிவன் தக்ஷனை பார்க்க, சிவனோட அந்த தெய்வீக முகத்தை பார்த்ததும் முதல் முறையாக சிவனை பார்த்து தக்ஷன் சொல்கிறாரு, வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வாங்கன்னு சொல்ல உடனே அங்கே இருந்த எல்லாரும் தக்ஷனோட மாளிகைக்குள்ளே போகிறாங்க. அப்புறம் சதியோட சகோதரிகள்லாம் சிவனை பார்த்துட்டு அதை பற்றி சதிக்கிட்ட சொல்லலாம்னு போகிறாங்க. சதி, நீ சிவனை பற்றி சொல்லும்போது கூட நாங்கள் நம்பலை, ஆனால் அவரை நேரில் பார்த்ததும் தான் நம்புகிறோம். நீ சொன்னது 100க்கு 100 உண்மை சதி. அவர் ஒரு பேரழகன் தான் சதின்னு சொல்லி அக்கா தங்கச்சிங்கெல்லாம் சந்தோஷமாக கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படியே திருமணம் நடக்க போகிற இடத்த காட்டுறாங்க. அங்கே சிவன், விஷ்ணு, பிரம்மர், நாரதர், தக்ஷன், தேவர்கள் அப்படின்னு எல்லாரும் கூடி இருக்கும்போது அதில் பிரம்மர் முதல்ல பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. மகனே தக்ஷா, என் பேத்தி சதியை அழைச்சிக்கிட்டு வான்னு சொல்ல மகாராணியும் சதியை அழைக்க போகிறாங்க. அப்படி போனவங்க மகளை பார்த்து, மகளே சதி, நீ எப்போன்னு நினச்ச ஆசைப்பட்ட அந்த தருணம் வந்துருச்சு, வா மகளேன்னு சொல்லி சதியை மணமேடைக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. சதியும் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே வர்றாங்க. சதி வந்ததும் அங்கே இருந்த எல்லாரோட கண்ணும் சதி மேலே தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம தக்ஷனாதுங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக தக்ஷன் மாலை எடுத்து கொடுக்க அதை சிவனும் சதியும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டுக்கிறாங்க. நம்ம பிரம்மரோ சிவனை பார்த்து, இந்த குங்குமத்தை சதியின் நெத்தியில் வச்சு இந்த மாங்கல்யத்தை கட்டி உங்கள் பொண்டாட்டியாக ஏற்றுக்கங்கன்னு சொல்ல, இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி முழுசாக பார்த்துக்கங்க. உங்களுக்கு இதே மாதிரி சிவன் கதைகள் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் இந்த மாதிரி மேலும் மேலும் சிவன் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும்.